ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு இந்த தவாணி கனவுகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி காமிங்க. நான் உங்க சின்னத்துல உங்களை எத்தனை பேருக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? மறக்காம சொல்லுங்க. இருங்கடிலா, இன்னைக்கு உங்க வண்டவளம்லாம் தனியா தெரிஞ்சிரும்ல. படிச்சு கிழிச்சதெல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சிடும். கொஞ்ச நெஞ்ச ஆட்டமாடி போட்டிய இன்னைக்கு மட்டும் ஃபெயில் ஆகுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களெல்லாம் எப்படி நாத்துறேன்னு மட்டும் பாருங்க. ஐயோ, இவங்க வேற. நானே பயத்துல நெஞ்சலா டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறேன்னு இருக்கேன். இவங்க வேற பாஸ் ஆயிருவலடி. இந்த பாரு, அவங்க எல்லாம் பாஸ் ஆகி நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்க. நீ ஃபெயில் ஆனதுக்கு நீ காரணம் இல்ல, நான் தான் காரணம்னு என்ன உண்டு இல்லன்னு எல்லாரும் ஆக்கிடுவாங்கடி. பாஸ் ஆயிருவல்ல. உண்மையில அதான காரணம். நான் ஃபெயில் ஆனா அதுக்கு காரணம் நீங்க தான். ஆட தெரியாத வேற தெருவுக்கு ஓடணும் நானும். அந்த கதையெல்லாம் இருக்குது. நான் படிக்கணும் படிக்கணும்னு எவ்வளவு சொன்னேன். மேல கொட்டாரத்துக்கு கூட்டிட்டு போனியல்ல. சரி சரி, அத சொல்லி கட்டாத. நான் ஃபெயில் ஆயிட்டதுக்கு காரணம் நீங்க தான் தெரியுமா? பாஸ் ஆவேன்னு சொல்லி அது ஏன்டி இப்படி சொல்லிட்டு இருக்க? எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கட்டி. யார் ரிசல்ட் வரனைக்கு கூட நான் இவ்வளவு பயந்தது இல்ல தெரியுமா? ஆமாடி, எனக்கு எப்படி தெரியும் நான் பாஸ் ஆயிருவேன்னு? ஆனா ஓ ரிசல்ட் வரனைக்கு தாண்டி என் அடிவேலாம் கலக்குது. நீங்க எவ்வளவு மார்க்கு? 1200க்கு 1100 மார்க்குடினா. இப்ப எவ்வளவு சரியான படிப்பு காரணம் வந்திருக்கானே. நானும் எடுத்துறேன், பயப்படாதீங்க. நீ அவ்வளவு எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஜஸ்ட் பாஸ் ஆயிருடி, அது போதும் எனக்கு. ஆயிருவேன், பயப்படாதீங்க. உண்மையில எனக்கு பயமா இருக்குடி. பாஸ் ஆயிருவல்லடி. தங்கத்துக்கு என்னமா வந்திருக்குது? அதுக்கும் உங்க ரிசல்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்துருக்குது எங்களுக்கு யாழப்படுத்துறதுக்குன்னு. ரிசல்ட் பேப்பர் வரட்டும். அம்மா, பேப்பர்கார எத்தனை மணிக்கு வருவான்? 7 மணிக்கு. வரட்டும். நான் நைட்ல தூங்காமல இருந்திருக்கேன் பேப்பர் வரும்னு. கேட்டல்ல, தூங்காம இருந்தாலும் கிளவி. எங்களை விட அவளுக்கு தான் ஆர்வம் அதிகமா இருக்குது. பாஸ் ஆயிருவல்லடி. ஐயா, ஆயிருவேங்க. நீங்க கேட்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இப்படியே கேட்டுட்டு இருந்தா நான் ஃபெயில் ஆயிரேன்னு சொல்லிட்டேன். வேண்டாண்டி வேண்டாம், கேட்கவே இல்ல. ஐயோ, பாஸ் ஆயிருவாளான்னு தெரியலையே. ஏண்டி ஆதிரா? கவலைப்படாதீங்க. சோப்பி கருவப்பையா, கொஞ்ச நேரத்துக்கு என் மூஞ்ச பார்க்காத. நானே பயத்துல நின்னுகிட்டு இருக்கேன். இவன் வேற. வடிவே, இன்னைக்கு இங்க சாமா கச்சேரி இருக்குது. பயமா இருக்கா? பாஸ் ஆயிருவல்ல. பார்த்தல தங்கம் கங்கணம் கட்டி நிக்குது. தங்கம் பாட்டி என்ன? நாங்க பாஸ் ஆறதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆர்வம்? பாஸ் ஆ ஃபெயில் ஆனே பேப்பர் வந்து தெரியும். சூப்பர் கிளி வேற நம்ம ரொம்ப சோதிக்குதே. நீங்க தான் விழுந்து விழுந்து படிச்சத பார்த்தேனே. ஒத்தி வயக்காட்ல, ஒத்தி தியேட்டர்ல. என்னமா விழுந்து விழுந்து படிச்சியே? பாத்தியா எவ்வளவு கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்துருக்கா? பத்தி அந்த கிளவி பாஸ் ஆயிருவலடி. நீங்க இப்படி கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி பயப்படாத. ஏன் மடியில உட்காந்துக்கிட்டியா? இல்லடி, பயமா இருக்கு. நீ நானே பயத்துல இருக்கேன். உங்களுக்கு இப்ப கூட ரொமான்ஸ் கேட்கல? இல்லடி, உன்னை இருக்க புடிச்சுக்கிட்டேன்னு வச்சுட்டேன். எனக்கு பயமா இருக்காது. அதான் உங்களா எங்க அண்ணன் இருக்கோம்ல. இல்லட்டா உங்க நொண்ணு எனக்கு இப்ப எதுவுமே கேட்கல பாரு. அவன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் நிக்கான். கேட்டல்ல சிரிப்பா? ஆடி தூக்கி வச்சுக்கிறதா? தேடி போனாலும் இந்த மாதிரி மைண்ட் நம்ம கிடைக்க மாட்டான். மத்தியா டெஸ்ட் மடிச்சு கட்டிட்டு கம்பீரமா நிக்க. பாட்டி தூக்கிக்கிறதா? நானே டெஸ்ட் ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியாம காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த நேரத்துல கூட ரொமான்ஸ் கேக்குறாங்க. ரொமான்ஸ் எங்க அண்ணனுக்கு நான் பாஸ் ஆவறனோ இல்லையா, ராணி பாஸ் ஆயிரணும். என்ன பாஸ் ஆயிரு? எப்படி என்கிட்ட மட்டும் வீராப்பா கேப்பான், அவகிட்ட குணஞ்சுக்கிட்டு கேப்பான். சரி பாஸ் ஆயிருவல்ல. அது பேப்பர் வந்தாதான் தெரியும். பேப்பர் வந்தா தெரியாது, நீ எழுதுன வச்சுதான் தெரியும். என் பேப்பரை எந்த டீச்சர் திருத்துடாவளோ தெரியல. அந்த டீச்சர் கண்ணுல தயவு கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டாத தெய்வமே இல்ல. நான் எவ்வளவு தெய்வத்தை வேண்டியிருக்கேன் தெரியுமா? என் பேப்பரை திருத்த அன்னைக்கு அந்த டீச்சர் நல்ல மூடுல இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதை நினைச்சுக்கிட்டே டிக் 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 போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படிலாம் வேண்டியிருக்கேன். பாப்போம் என் வேண்டுதல் நிறைவேறி இருக்கானு. படிச்சு இருந்த இப்படிலாம் வேண்டாம் அவசியமே இருக்காதே. என்னடி சோப்பி? நீங்க படிப்பாளி, எங்களுக்கு படிப்பு ஏறல, நாங்க என்ன பண்ணட்டும்? படிக்கணும். அது ஒண்ணு எங்க மிஸ்டேக் இல்ல. அப்போ உங்க மிஸ்டேக் தான். நீங்க படிக்கும் போது நாங்க உங்களை காதலிக்கல. அதே நாங்க படிக்கும் போது நீங்க எங்களை காதலிக்கிறீங்க. நாங்க கெட்டு போனதுக்கு காரணமே, நாங்க படிக்காம போனதுக்கு காரணமே நீங்க
போதெல்லாம் நாங்க உங்களை காதலிக்கவே இல்ல. அதனால தான் நீங்க நல்லா படிச்சீங்க. ஆனா நாங்க +2 படிக்கும் போது நீங்க எங்களை காதலிச்சீங்க. அத நாங்க சரியாவே படிக்கல தெரியுமா? ஆ, உலகத்துல உன்ன மாதிரி வேற யாரும் விளக்கம் கொடுத்திருக்க மாட்டாவட்டி. ஆ, அதான் உண்மை. என்ன நம்ம விட்டாலும் மொழி சரியே இல்ல. என்னடி சொப்பன ஏறெடுத்து பாத்திரப்படாது. அப்பப்பா என் மார்க் எப்படி வருதோ யாருக்கு தெரியும். அவன் என் மூஞ்ச பாக்கலான்னு பாரு. எப்படி பாப்பேன்? பாத்துருவேமா? பாஸ் ஆயிட்டேன்னு தெரிஞ்ச மட்டும் தான் உன் முகத்தை நான் பாப்பேன். அது இவ்வளவு நாள் ஒண்ணுமே தெரியல. லீவ் விட்டுருக்காம ஜாலி சுத்திட்டு வந்தேன். ரிசல்ட் உடனே தூக்க போச்சு, எல்லாம் போச்சுது. வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோயில் இல்ல. அத்தி எல்லா கோயிலுக்கும் வேண்டியிருக்கேன். எப்படியாவது பாஸ் ஆயிடணும். என்னடி பேப்பர் காண இன்னும் காணோம். மணி 7:30 மணி ஆகுது. வரும் வரும் வரும். அதுக்கப்புறம் தான் அவங்க வண்டவளமெல்லாம் இருக்குது. ஐயோ ரொம்ப பயமா இருக்குதே. பாஸ் ஆயிருக்கணும்னு தெரியலையே. ஐயோ பயமா இருக்குதே, பயமா இருக்குதே. ஐயோ என்ன இளவு பேப்பர்காரே, மத்த நாள்ல 7 மணிக்கே ஊருக்குள்ள சுத்துவான். 7:30 மணி ஆகுது இன்னும் காணோம். அதன்கா இல்ல நம்ம நேரங்குதுக்கா. உங்க நேரம் இல்ல, எங்க நேரம். எப்பா இன்னைக்கு பேப்பர் வரவே கூடாது. பேப்பர் வரவே கூடாது. எனக்கு பயமா இருக்குது. பேப்பர் வரக்கூடாது சாவி. பேப்பர் வரக்கூடாது, வரக்கூடாது. பேப்பர் வரக்கூடாது. இன்னைக்கு பேப்பர்கார வரவே கூடாது. பேப்பர்கார வரக்கூடாது. என்ன பழம வேண மாதிரி இருக்குது. பேப்பர்கார வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். அவன் வரட்டாலும் ரிசல்ட் வெளியில வந்திருக்கும் தெரியுமில்ல. ஐயோ இவன் வேற என்ன பயங்காட்டிக்கிட்டு அதுக்கம்மா. ஐயோ எவ்வளவு மார்க் வந்திருக்கு. இல்ல பாஸ் ஆயிருக்கானே தெரியலையே. எனக்கு எக்கனாமிக்ஸ் எப்பவுமே வராது. அதெல்லாம் ஒண்ணுமே எழுதி வைக்கல. எந்த டீச்சர் கண்கள்ல தயவு கிடைச்சதோ கிடைக்கலையோ தெரியலையே. டியூஷன் டீச்சர் வர வராவட்டி. அலங்கிரனேகி டீச்சர் வரவளா? அவிதான் டியூஷன் டீச்சரா? ஆமாண்ணே. அது நம்ம எம்பியோட அக்கா தானே? அங்கதான் நாங்க டியூஷன் படிச்சோம். நீ அங்க டியூஷன் படிச்சேன்னு எனக்கு இப்போதானடி தெரியுது. இது வரைக்கும் அதுவும் தெரியாத. பக்கத்து ஊருக்கு போலாம், பக்கத்து ஊருக்கு தானே போறேன்னு சொன்னியா? அங்கதான் போனோம். அது பக்கத்து ஊர் இல்லாம அதுக்கு அடுத்த ஊரா? பக்கத்து ஊர் தானே. நீ ஏக்கனமா நல்லதான் பேசுவ. அங்க டியூஷன் படிச்ச பிறகு ஓசில யார் சொல்லி கொடுப்பா? அவியதான் சொல்லி கொடுப்பாவ. மத்த வீட்டுக்குலாம் போனா 50 ரூபா ஃபீஸ் கட்டாவ. யார் கொடுக்கா? எம்பி அக்காடி இது. அப்ப எம்பி வீட்டுக்கு தான் நீங்க போனீங்க டியூஷனுக்கு? ஆமா ஆமா. அட பாதவத்திகளா, நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. சொன்னா விட்டுருவீலாங்க. அதான் சொல்லாம போனோம். அத்தி டீச்சர் பேப்பரோட வந்திருக்காவே. அத்தி ரிசல்ட் வந்துட்ட. பேப்பர்கார வரக்கூடாதுன்னு நினைச்சு வேண்டுனேன். நிறைவேறிச்சு. ஆனா டியூஷன் டீச்சர் வரக்கூடாதுன்னு வேண்டாம விட்டுட்டேனே. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். அவ எங்க மக்கா குட் மார்னிங் சொல்றா பத்தியா? குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். எல்லாருக்கும் குட் மார்னிங். +2 ரிசல்ட்டுக்காக எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க போலக்கு. ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காம அப்பா இந்த டீச்சர் வேற நம்ம ரொம்ப சோதிக்காவல. ஆமா டீச்சர். ஆமாவா? நான் கவி கலைஞ்சு நிக்க ஆமா போடுறா. ஐயோ பயமா இருக்க, பயமா இருக்க. கன்ஃபார்மா நான்லாம் ஃபெயில் தான். அத்தி பாஸ் ஆயிடுவானு தெரியலையே. ரிசல்ட் யாரு பேப்பர்ல போட சொன்னா? ஒட்டுமொத்தமான முனைக்கு போயிரும் போலக்கு. டீச்சர் நீங்க வாசிங்க. உங்க 12ஆம் ரிசல்ட் ஃபுல்லா வந்திருக்குது. இப்போ பாஸ் ஆ ஃபெயில்னு மட்டும் சொல்றேன். மார்க்க தம்பி எடுத்துட்டு வருவான். கம்ப்யூட்டர் எடுத்துட்டு இருக்கான். இப்போ வருவான். அது வேறயா? ஓகே டீச்சர். ஆதிரா ஓ நம்பர் சொல்லு. 2244. 2244. 2 3 ஆதிரா போச்சு நினைக்க அவுட். ஆதிரா முட்டிஞ்சுது. அத்தை நெஞ்சிலா குளிந்து போச்சு. நீ பாஸ். நீ பாஸ் ஆயிட்ட. நான் பாஸா? அப்பா அப்பா பாஸ் ஆயிட்டாளா? இவ அந்த கொட்டைகளை ஏறி கிடந்தவ தானே. இவ எங்க படிச்சா? இவ எப்படி பாஸ் ஆவனா? பரவாயில்லையா? பாஸ் ஆயிட்டியா? ஆமாண்ணே. பரவாயில்ல, பாஸ் ஆயிருக்க. ஆதிரா நீ பாஸ் ஆயிட்டடி. நான் தான் சொன்னேன்ல பாஸ் ஆயிடுவேன்னு. அப்பா எனக்கு இப்போதாண்டி நிம்மதியா இருக்குது. எனக்கு யாருக்குமே தெரியும் நான் பாஸ் ஆயிடுவேன்னு.
அப்படி ஒண்ணு. சரி, போலாமா? போயா. இருங்க, 4 வெயிட்டிங்ல இருக்குல்ல, அதையும் பார்த்துட்டு வரேன். கட்டிக்கலாம் போல வருதே. மொத்தமா கட்டிக்கலாம், அதாங்க பாருங்க. அத்தியா ஆதிரா பாஸ் ஆயிட்டா. என் நிலைமை என்னத்துக்கு அவதான் தெரியலையே. அத்தியா பாஸ் ஆயிட்டா. என் நிலைமை ஆதிரா தப்பிச்சிட்டா. என் பேர் வந்திருக்க கூடாதா? பாஸ் ஆயிட்டேங்கிற செய்தி கேட்டா அடுத்து நான் நிம்மதியா இருந்திருப்பேன்னு. அத்தியா நாத்தனாரு பாஸ், நான் ஃபெயிலுன்னா கேவலம். அதை விட பெரிய கேவலம் எதுவுமே இல்ல. நானும் ஃபெயில், அவளும் ஃபெயில்னா ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டேன். இப்ப அவ பாஸ், நான் ஃபெயிலுன்னா என் நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? ஜபா, ஓ நம்பர் சொல்லு. 22 49. ஆத்தி, நெஞ்சில டப்பு 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 அடிக்குது. 22 49. 22 2 2 4 4 6 8. ஜபா டீச்சர், நீயும் பாஸ்டா? தேங்க் யூ டீச்சர். பரவாயில்லையே ஜபா. அப்பா, பாஸ் ஆயிட்டேன்பா. இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. அத்தி ஜபாலும் பாஸ், ஆதிராவும் பாஸ், பேலன்ஸ் 3. நாங்க 3 பேரும் பாஸ் ஆனா பரவாயில்ல, ஃபெயில் ஆயிட்டா. இல்ல இல்ல, இந்த ரிசல்ட் தெரியறதுக்கு முன்னாடியே நெஞ்சு நின்றும் போலுக்க. அப்ப என்ன வேகமா அடிக்குது. ஜபா பாஸ் ஆயிருவான்னு தெரியும். டீச்சர், அடுத்து வாசிங்க டீச்சர். சரி, கார்வத்தை பத்தியா? தமிழ் ஓ நம்பர் சொல்லு. தமிழ் ஓ நம்பர் சொல்லுன்னு சொன்னேன். அக்கா, அவ பாஸ். அது யாரியா? அவதான் இன்னும் ஏதோ நம்பர் சொன்னாவல, அது சொல்லலையே. அதுக்குள்ள எப்படி பாஸ்ன்னு சொல்லுதியே? நெட்ல பார்த்தாச்சு. அக்கா, அவ பாஸ். ஆமாமா, அவளுக்குன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. என்னடி ரிசல்ட் இவரு பார்த்துட்டு வந்திருக்காரு, என்கிட்ட நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு என்ன தெரியும்? எதையோ என்கிட்ட மறைக்கீங்க. மர கரெக்டா அவளுக்கு மட்டும் பார்த்துட்டு வந்திருக்காரு. சும்மா சும்மா சந்தேகப்படாதீங்க, சொல்லிவிட்டேன். அப்பா, பாஸா? சரி, மீனா ஓ நம்பர் சொல்லு. முடிஞ்சது. 22 50. 22 50. 2 3 4 5. மீனா, நீயும் பாஸ். அப்பா, பாஸா டீச்சர்? பத்தில அவளுக்கே நம்பிக்கை இல்ல. அவ எப்படியோ குருட்டா மக்கள் தான் பாஸ் ஆயிருக்கா. இக்கிழவி நீ சொன்னான்னு சொல்லிட்டா, நான் குருட்டா மக்கள் தான் பாஸ் ஆயிருக்கேன். அதுதான் உண்மை. என்ன சோதிக்கிறதுக்குனே நான் லாஸ்ட்ல வருவேன்னு நினைக்கிறேன். அத்தி 4 பேரும் பாஸ், நான் மட்டும் ஃபெயிலுனா என் நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? அத்தி என் பேரு மொதல் வந்திருக்க கூடாதா? ராணி ஓ நம்பர் சொல்லி. 22 64. கடவுளே, இவ பாஸ் ஆயிருக்கணும். பாஸ் ஆயிரும். நம்பிக்கை இருக்கு. 22 27. ராணி சொல்லி முடிஞ்சது. பாஸ் ராணி நீ. பாஸா? அப்பா, இப்பதாண்டி எனக்கு நிம்மதி இருக்குது. எல்லாம் அவ்வளோ ஃபெயில் ஆவா, நடு தெருல வச்சு நாச்சிட்டு விட்டுலான்னு பார்த்தா ஒண்ணு போல பாஸ் ஆயிருக்காளுவ. இப்ப மட்டும் ஃபெயில் ஆவாளுவ. எவனுக்காவது பார்த்து வீட்டுல கட்டி வைக்க சொல்லிடலான்னு பார்த்தா எல்லாவளும் பாஸ் ஆயிருக்காளுவ. இனி மேல் படிப்பு படிக்கணும்னு சொல்லுவாளுவ. பக்கத்து ஊருக்கு போகணும் பாலுவ, டவுனுக்கு போகணும் பாலுவ. ஆத்தி, நான் இருக்க ஊர்ல இதெல்லாம் நடக்கலாமா? இவ்வளோலாம் ஃபெயில் ஆவாளுவ. நாம பார்த்து வச்சுக்க மாப்பிள்ளைக்கு இவளை கட்டி கொடுத்து இவளை வாழ்க்கை நாசம்னா போயிரும். அதை பார்த்து சந்தோஷப்படலான்னு பார்த்து இப்படி ஆகி போச்சுதே. டீச்சர், நிஜமாவே இவெல்லாம் பாஸ் ஆயிட்டாவளா? ஆமா, எல்லாரும் பாஸ் ஆயிருக்காங்க. தம்பி, எல்லாருக்கும் மார்க் ஷீட்டையும் கொடுத்துருமா. மார்க் ஷீட் வேறயா? ஐயோ, அது வேறயா? அத பாஸ் ஆயிட்டமே விட்டுற வேண்டியதானே. மார்க்கெல்லாம் என்னத்துக்கு டீச்சர், அத பாஸ் ஆயிட்டமில்ல. எல்லாருக்கும் மார்க் ஷீட் எடுத்துட்டு வந்திருக்கேன், மார்க் கவனிங்க. என்னடி வாரி மரத்தது வாங்கிட்டு எப்படி? ஏங்க, நீங்க என்ன சொன்னீங்க? பாஸ் ஆனா போதுன்னு சொன்னீங்களா சொல்லலையா? நான் அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டேன். இல்ல, கேட்டேன். பாஸ் ஆயிட்டல, அது போதும். எல்லாரும் கவனமா கேளுங்க. மீனா, இப்ப மட்டும் என் பேர் முத வந்துருமே. 1200க்கு 700 மார்க். பரவாயில்ல, நல்ல மார்க் தான். பரவாயில்ல, தேறி இருக்கா? 700? நானா சார்? நம்புற மாதிரி இல்லையே. நான் அவ்வளவு மார்க் எடுக்க மாட்டேனே. ராணி, சார் 786 மார்க். அட்ரஸ் அக்கா, 786 மார்க்கா? இது ராணி, நிஜமாவா? சார், நானா சார்? நல்லா பார்த்து சொல்லுங்க சார். கரெக்டா நம்பர் பார்த்து நேரா தான் எழுதிட்டு வந்தேன்.
உனக்கு இன்னைக்கு பெரிய பரிசு கொடுத்துட வேண்டியதாண்டி. அத்திக்குறையிறாளே, இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு சக்தி இல்லாம போச்சுதே. ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருக்காளுவல. பெரிய கிஃப்ட் வாங்கி தரேனா? ஜபா சார் 82 மார்க். நானா 82? ஆமா 82 மார்க். அட ஜபா என்னனே பரவாயில்லையே, இன்னொரு தாண்டிட்டிய. அப்போ நல்ல கோர்ஸ் கிடைக்கும், படிச்சணும்னா. சரிண்ணே. ஆதிரா சார் எவ்வளவு மார்க் வாங்கி தானே தெரியலையே. 296 மார்க். அட்ரா சக்கா. டேய் நிஜமாடி? என் பேப்பர் தானா? பரவாயில்லையே. தமிழ் ஐயோ, நான் எவ்வளவு மார்க்னு தெரியலையே. 1100 மார்க். 1100 மார்க்கா? ஸ்கூல் ஃபர்ஸ்ட். 1100? இந்த தமிழா? தமிழே கங்க்ராச்சுலேஷன் டி. थैंक यू டி. எனக்கு தெரியும் தமிழே, நீ விழுந்து விழுந்து படிக்கும் போதே இவ்வளவு மார்க் எடுத்துறோன்னு எனக்கு தெரியும். நம்பவே முடியல தமிழே. அத்தி எங்க தமிழ் 1100 மார்க்கா? சார் நிஜமாவா சார்? ஆமா 1100. உங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. தாடி. சார் அவளுக்கு அவார்ட்லாம் கொடுப்பாங்களா சார்? கொடுப்பாங்க. வைராக்கியமா படிச்சிருக்கால, சவால் விட்டதுக்காக செஞ்சிருக்கால. நீ ஜெயிக்கணும் கதை சவாலை விட்ட. அந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். ஆகாயத்துக்கு வானத்துக்கு குதிச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழே. உன்னோட விடாமுயற்சி, அந்த விடாமுயற்சிக்கு கிடைச்ச வெற்றி. தேங்க்யூ டீச்சர். பகலா எனக்கு கிளாஸ் எடுத்ததுக்கு உங்களுடைய உழைப்பு இருக்குதுல்ல டீச்சர். நான் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அதை நீ கவனமா உள்வாங்கி அதை படிச்ச பாரு, அங்க இருக்க உன்னோட திறமை. இந்த கங்கை யார் டீச்சர் எப்படி இருப்பா? 10 ரூபா ஃபீஸ் வாங்காம ராப்பகலாம் எனக்காக நீங்களும் சேர்ந்து பாடுபட்டீங்களே. அதுக்குதான் எனக்கு பேர் புகழ் வாங்கி கொடுத்துட்டிய. அந்த கஷ்டம் எல்லாம் மறைஞ்சு போச்சுது. இவரெல்லாம் கேவலப்படுத்தணும்னு பார்த்தா இங்க புகழாரம் நடக்குதே. உனக்கு நான் பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன், அந்த கிஃப்ட் நான் உனக்கு கொடுப்பேன். அத்தீனுக்கு ஊரே குதூகலமா இருக்குமே. எல்லாவளும் பாஸ், நல்ல மார்க்கா. எப்படி எடுத்தாலுவ இவள காதல் பண்ணிக்கிட்டு அலைஞ்சாலுவல. படிக்க போறேன்னுக்கிட்டு அவளை காதல்ல பண்ணிட்டு இருந்தாலுவ. இந்த பின்னாடி நிக்கல ஆதிரா வயக்காடே தஞ்சம்னு கிடந்தா. படிக்க போறேன்னுட்டு அவன் கூட கொட்டைகளை போய் கந்திருந்தா. எப்படி படிச்சிருப்பா? ராணியும் அந்த தாசு பேல தேட்டர் தேட்டரா சுத்ததாவ. மீன் அம்மா கெட்டி கொடுக்கறதுக்காக அங்க லோன்னு அலைஞ்சா. இவன் இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். எப்படி படிச்சு பாஸ் ஆவனாவ? இந்த தமிழ் பின்னாடி இந்த எம்பி லோலோன்னு பின்னாடியே கருப்பு மாடு மாதிரி சுத்திட்டு அலைஞ்சாரு. எப்படி இதெல்லாம் பாஸ் ஆனால்வ? அத்தே இவ்வளோ பாஸ் ஆயிட்டாலுவல. அடுத்து மேற்படிப்புக்காக டவுனுக்கு போவாள்வல. இன்னைக்கு வீட்டில் போய் 10 வச்சிடணும். எப்படி மேல் படிப்புக்கு போறாள்வன்னு நானும் பார்க்குறேன். இதோட இவ்வளோ வீட்டில் கெட்டி கொடுக்கணும். ஒரு ஒண்ணுக்கத்த பையலுக்கு கெட்டி கொடுக்கணும். படிக்கவா அப்படி புக்கை தூக்கிட்டு போறிய? உங்களை எவன் கையிலையாவது பிடிச்சி கொடுக்கல நான் தங்கமே இல்லை. சரிடி, நான் காலேஜுக்கு போய் ஃபார்ம் வாங்கிட்டு வரேன். என்ன பாக்குற? உங்ககிட்ட எல்லாம் படிக்க மாட்டாவ, ஒத்தமா சொல்லிக்க மாட்டாவ. சரி, மார்க்குக்கு என்ன கோர்ஸ் கிடைக்குன்னு பார்த்துட்டு வரேன். நிஜமாவா? என்ன பொய்ய சொல்லிட்டு இருக்க? நல்ல காலேஜை பார்த்துட்டு வரேன், பக்கத்து காலேஜை பார்த்துட்டு வரேன். போய் விசாரிச்சுட்டு வரேன். அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து பேசணும். அட்ரஸ் அக்கா. ஐயோ, உங்களால எம்பி சிரிக்கிறாரு. ஆமா, அவனே எங்க டிக்கெட் படம் தான் வந்திருக்காரு. ஐயோ, இதெல்லாம் இவரு இருக்கு நம்ம ஊரே சுத்துறா, நீங்களுக்கு தெரியாது பாரு. அவன் ஓகே சொல்லல, சொல்லட்டும். அப்போ இவரை பத்தி தெரியும், உங்களுக்கு மேல இருப்பாரு. அது நீங்க சொல்லாம எங்களுக்கு தெரியும். ஜெபா, ஓ மார்க் சீட்டு, ராணி மார்க் சீட்டு 2 எடுத்துட்டு வா. நான் காலேஜ் பார்த்துட்டு வரேன். சரிண்ணே. போ, உனக்கும் சிக்னல் வந்துட்டு பாஸ் ஆயிட்டா ஆர்ட்ஸ் காலேஜ்ல கொண்டு சேர்க்கேன்னு சொல்லியிருக்காங்க. சரி. ஆஹா, எங்க அவன் ஆளை படிக்க கேட்கல அலைதானுவ. மும்பரமா படிக்க வைக்க அலைதானுவ. இவ்வளவு 5 பேரும் ஒன்னா 12ஆம் கிளாஸ் படிக்கும் போதே கையில பிடிக்க முடியாது. இவ்வளவு மேல் படிப்பு படிச்சுட்டு இந்த ஊர்ல வாக்கப்பட்டாலுவன்னா ஏங்கது என்னத்துக்கு ஆவறதே?